சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவலில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பயிற்சி பலன். அது எனக்கு முக்கியமான பயிற்சி பலன். எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இப்ப ரீசெண்டா போய்கிட்டு இருக்கக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. மே மாசம் 18ஆம் தேதியிலிருந்து வர்றார் ராகு பகவான். கால புருஷனுக்கு 11ஆம் இடத்துல வர்றார். கால புருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வர்றார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றார். அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது? கடைசி பயிற்சிங்க இது. எல்லா பயிற்சியும் முடிஞ்சிச்சு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, எல்லா பயிற்சியும் நம்ம குரு சுக்கிரன் ஜோதிட எல்லாம் போட்டோம். இப்ப ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்துமா மாத்தாதா? இதுக்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் தயவு செய்து ராகு கேது உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கு, விதியில நல்லா இருக்கா நல்லா இல்லை, இதை பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு காலசர்ப்ப யோகத்தையும் காட்டுறது அவர் தான், காலசர்ப்ப தோஷத்தையும் காட்டுறது அவர் தான். அப்ப ஜாதகத்துல பாருங்க, முக்கியமான கிரகணம் ராகு கேது தான். ராகு கேது வந்தா டக்குன்னு ஜாதகம் நோட் எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் விருச்சக ராசிக்கு அதிகமா இருக்கும். நல்ல ஒரு யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய குணம் இந்த விருச்சக ராசிக்கு அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. எப்படியாச்சும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற மைண்ட் ஷார்ப்பான ஒரு ராசி தான் இந்த விருச்சக ராசி தான். ஷார்ப்பான மைண்டு, ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரர் தான். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இவங்களால கெஸ் பண்ண முடியாது. டக்கு டக்குன்னு உங்களுடைய குணம் மாறும். ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகிட்டீங்கன்னா ரொம்ப அன்பான குணம், ஒரு பக்குவமான குணம் விருச்சக ராசியில இருக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை அதிகமா உண்டு. இதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் விருச்சக ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து பின் கால் எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர மாட்டாங்க. பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கிட்ட இருக்கும். அவங்க அறிவை வெளியில கொண்டாந்து அவங்க பெரிய ஆள் தெரியுங்களா விருச்சக ராசிக்காரங்க. ஒரு விஷயத்த சொல்லாதனா சொல்ல மாட்டாங்க. தைரியம் மட்டும் எப்போதுமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எப்படியாச்சும் ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும். இதாங்க விருச்சகம். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி இதுதான் மெயினான பயிற்சி. ஏன்னா உங்க ராசியில தான் ராகு உச்சமாவாருங்க. அப்ப கண்டிப்பா விருச்சக ராசிக்கிற எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சியை விடவே கூடாது. வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு இந்த ராகு கேது. ஏன்னா அவ்வளவு ஒரு அமைப்புல இருக்காரு. கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு. 4ஆம் இடத்துல ராகுங்க, 10ஆம் இடத்துல கேதுங்க. இது பயங்கரமான ராஜயோகத்தை கொடுங்க. சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க, 10ல ஒரு பாவி கிரகம் இருக்கணும்னு கேது அங்க போய் உட்காந்துட்டாருங்க. கெட்டது இல்லைங்க, நல்லது உங்க உடம்புக்குள்ள வருதுங்க. அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா போதும், மற்றபடி எல்லாமே நீங்க கவலையே படக்கூடாது. ராகு கேதை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதத்துல ராகு கேது என்ன ஒரு யோகத்துல இருக்காரு மட்டும் பாருங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ராகு கேது ஒரு முக்கியமான கிரகங்க. எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ற சக்தி எந்த கிரகத்தும் கிடையாது, இந்த ராகு கேதுக்கு மட்டும்தான் இருக்குது. சூரிய கிரகம், சந்திர கிரகம் எல்லாமே சொல்றாங்கல்ல, இது எல்லாமே யாரு? ராகு கேது தான். சூரியனே மறைக்கக்கூடிய தன்மை இந்த ராகு கேது கிட்ட இருக்கு. நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க. எல்லா கிரகம் முன்னோக்கி தான் சொல்லும், இந்த கிரகம் பின்னோக்கி செல்லும். ஒரு மனிதனை வாழ்க்கையில பிரம்மாண்டமா பெரிய ஆள் ஆக்குறது ராகு பகவானுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பெரிய ஆளாக்கி விட்டுரும். கேது பகவான் ஒரு மனிதன் அப்படியே துன்பத்தை கொடுத்து அப்புறம் பின்னாடி இன்பத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார்னு பழமொழியே உண்டு. ஒரு மனிதனை ராகு பகவான் பெருசா கொண்டு போறான்னா பெரிய அளவுல கொண்டு போய் டக்குன்னு இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. இதுதான் ராகு. கேது பகவான் அப்படி கிடையாது. எல்லா துன்பத்தை கொடுத்து கடைசியில ஞானத்தை கொடுத்து அவனை பெரிய அளவுல கொண்டு போறது கேதுங்க. அப்ப ராகு கேது எவ்வளவு முக்கியமான கிரகங்க பாருங்க. ஏன்னா 18 மாசம் அது ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. ஏன்னா மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில இந்த ராகு கேது என்ன ஜாக்பாட் யோகத்தை கொடுக்க போகுது. கெட்ட விஷயத்துக்கு வரவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு இப்ப நிம்மதியான ஒரு தருணத்தை பாக்குறீங்க. இனிமே இந்த ராகு கேது பயிற்சி எல்லாமே யோகத்தை மட்டும்தான் கொடுக்கும், தடைகளே கிடையவே கிடையாது. அப்ப தைரியம் மட்டும் இருந்தால் போதும். விருச்சக ராசி நீங்க பெரிய லெவலுக்கு ஆளாகக்கூடிய ராசியா நீங்க தான் இருக்க போறீங்க. பாத்தீங்க
என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க விருச்சிக ராசி. எப்போதும் விட மாட்டீங்க. இருந்தாலும் ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போய் ரொம்ப தடுமாற்றத்துல இந்த 3 மாசம் மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க விருச்சிக ராசி. சொல்ல முடியல அந்த அளவுக்கு வார்த்தை. வெளியில என்னால வார்த்தை வைக்க முடியல. நான் வீட்டுல உட்காந்து ஒரு 3 மாசம் ஆச்சு, எங்கிட்டயுமே என்னால போக முடியல அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஒரே விஷயம்தான், அதுக்கு காரணம் சொல்றேன். செவ்வாய் நீசம், அவ்வளவுதான். என்னால பயணிக்க முடியல, எதுவுமே என்னால முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல. ஒரு குழப்பத்திலே இருக்கிறேன். பொருளாதார வருமானத்தை ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னன்னே தெரியல. ஏன் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, இல்ல இது மாதிரி எனக்கு வாழ்க்கை நடந்ததே கிடையாது அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது இந்த விருச்சிக ராசி. தொழில் உத்தியோகமா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், இன்கமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் பிரேக் பண்ணாரு. எத்தனை பேர் வேலை கிடைக்காம தடுமாறுறாங்க தெரியுங்களா? வேலை கிடைக்கலங்க, வேலை பார்க்குற ஆள்கிட்ட பிரச்சனைங்க. தொழில் பண்றாங்கன்னா வேலை பார்க்க ஆள்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாரு. ஏதாச்சும் காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாம தடுமாற்றத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு. ஏன்னா காசு பணத்தை இவர் விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 3 மாசமா செலவு கையில நிக்கல, இன்கமே. யார் ஜாதக தசாபுத்தி இல்லை சரியில்லையோ கண்டிப்பா நம்ம சொன்ன விஷயம் இங்க மாறாது. உங்களுடைய முயற்சி, இடம் பூமியில பிரச்சனை, வீடு இடத்துல பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் கண்டிப்பா பார்க்காம இருப்பீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு தடைகள், வண்டி வாகனத்துல, வீட்டு இடத்துல, பூமியில நிறைய தடைகளை பார்த்தாங்க. என்னால கரெக்டா பயணிச்சு ஒரு விஷயத்துல இறங்க முடியல, ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல பிரச்சனை, எல்லாமே தடைய பார்த்தது யாருன்னா அந்த விருச்சிக ராசிக்காரர். திருமணம் பேசிக்கிட்டா போறாங்க, நின்று போச்சு. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே தடி. படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சிக ராசி. இனிமே வாழ்க்கை மாறுது பாத்துக்கோங்க. ராகுக்கு ஏதாவது உங்க வாழ்க்கை மாறுது, அந்த குரு பேச்சியா உங்க வாழ்க்கை மாறுது. எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை வேணும்? கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வெளிநாட்டை வெளியூர்ல உள்ளவங்களாம் வேலை உத்தியோகம் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த ராகு கேது பயிற்சியால் பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு. இந்த ராகு கேது பயிற்சியால் வெளிநாட்டுல வெளியூர்ல கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் உண்டு, நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது. ராகு கேது பயிற்சியால் பார்த்துக்குங்க, கரெக்டா மூவ் பண்ணி போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டு இந்த ராகு கேது பயிற்சியால் பார்த்துக்குங்க. எதிர்காலம் சூப்பரா இருக்கும், நல்லா பார்த்துக்குங்க. இப்ப பாருங்க, இப்ப இட பிரச்சனை, வீடு பிரச்சனை, பூமி பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும். வீடு இடத்துல ஒரு உள்ள கோர்ட்டு கேஸ் ஒரு சரியாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். எனக்கு இடபூமி பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாள் வழக்கு போய்கிட்டே இருக்குது, அதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நல்லா ஆகும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இனிமேல் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகனா சூப்பரா இருக்கும். பார்த்துங்க, அதுக்கான அமைப்பு நல்லா ஒரு பர்ஃபெக்டா வேலை செய்யும். நல்லா பார்த்துக்குங்க. இப்ப நான் இடம் வாங்கணும், இடம் வாங்கி வீடு கட்டணும், பூமி வாங்கினா கண்டிப்பா வாங்குங்க. ராகு வந்துட்டா பெரிய ஆடம்பர சொகுசு பங்களா வாங்கணும் தெரியுங்களா? இதெல்லாம் அமைப்பு வருது. எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் தான் உங்க பக்கம் சக்சஸ் ஆயிரும் பார்த்துக்குங்க. எங்க போய் கடன் கட்டலாம், கடன் கிடைக்கும். வேலை கிடைக்காங்கன்னா வெளியில வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். இங்க வேலை பார்க்கணும், வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும். சொந்தமா வீடு வண்டி வாங்கணும் சரியாகும். பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும். திருமண வாழ்க்கை தடையே கிடையாது. ஓப்பன சொல்ல போனா தடையே வராது. பார்த்து நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதி பார்த்து இனிமேல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை தொழில டாப்பா போய்கிட்டே இருக்கும். நீங்க சொல்லல 10ல் ஒரு கேது பாவி இருக்காருன்னு, கண்டிப்பா தொழில் பண்றவங்க நம்ம ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்துக்கு மே மாசம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிங்க. 12ஆம் தேதி ராகு பிரிச்சு வருது, செவ்வாய் பிரிச்சு அதுக்கப்புறம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். கண்டிப்பா மாறுங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. பெருங்கொண்ட போனா இன்கம் சார்ந்த விஷயம். லாட்ரி யோகம் எடுக்கலாமா? எனக்கு எடுக்க வேணாம். வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா எடுங்க. ஜாதகத்துல அதுக்கான நேரம் வந்தா எடுங்க, இல்லைன்னு எடுக்காதீங்க. தசாபதி நல்லா இருக்கணும் பார்த்துக்குங்க. ஏன்னா அப்ப யோகம் இருக்கு. ஏன்னா 4ல் கேது 10ல் பாவி இருந்தா பெருங்கொண்ட போனா கண்டிப்பா கிடைக்கும். அது எல்லாமே குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல திடீர் யோகத்துல 8ஆம் இடத்துல போய் உட்காந்துறாங்க. திடீர் யோகம் இருக்குது பார்த்துக்குங்க. ஜாதக தசாபதியை பார்த்துட்டு எடுங்க, கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். கமிஷன் ஏஜென்சி, மருத்துவ படிப்பு சூப்பரா இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கெமிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பாருங்க பட்டையை கிளப்புவாங்க. யாரு? விருச்சிக ராசிக்காரங்க. அறிவு சம்பந்தப்பட்ட வேலைலாம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள்லாம் சூப்பரா இருக்கும். இந்த ராகு இது பேச்சு உங்க வாழ்க்கை எல்லாமே மாறுங்க. மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கை எல்லாமே டோட்டலா மாறுது. நண்பர்கள், கூட்டாளிகள், மருத்துவ செலவு குறையும், கவலைப்படாதீங்க. நிறைய மருத்துவ செலவு நிறைய பார்த்துருக்கீங்க, கடன் பிரச்சனை நிறைய பார்த்துருக்கீங்க, எல்லாமே குறைச்சிருக்கீங்க. எந்த பேங்க்லாம் போய் லோன் கேளுங்க, லோன் சாங்ஷன் ஆகும்.
நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க, ஒரு அமைதியானவங்க, அனுசரிச்சு போறவங்க, தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள், தன்னம்பிக்கையான இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நீங்க தான். இப்ப ஏதோ வீடு வாங்க போறீங்க, இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ ஏதோ விஷயம் நடக்கும். அதே மாதிரி வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் வரும், தொழில் மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க மாத்தணும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டா ஒரு மாற்றம் நடக்கும் பாருங்க. சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா குடும்பத்துல நடக்கும். திருமணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் பாருங்க. இந்த 8ஆம் இடத்து குரு கண்டிப்பா விசாகனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாத்து. அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க சும்மா ஆட்டி படைச்சு விட்டாரு. கரெக்டான ஒரு முடிவு இல்லை, நல்ல சிந்தனை இல்லை, எல்லாமே தடுமாற்றம், வாழ்க்கையில் எல்லாமே ஒரு போட்டி போராட்டம் தடைகள் எல்லாமே போய் பார்த்துட்டீங்க. குடும்ப ரீதியாக, வருமான ரீதியாக, பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி வருது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது. பயங்கரமான லாபம் இன்கம் வருது பாருங்க. எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடிகிற மைண்ட் தாட்டுக்குள்ள கண்டிப்பா வாங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும், பிரகாசமா மாறும். நண்பர்கள், கூட்டாளிகள், பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். சொந்த வீடு வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. அடுத்து கேட்டேன் ரொம்ப புத்திசாலியான குணம் இருக்கும். அறிவாற்றல் நல்லா அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்க அறிவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா உங்களுக்கு படிப்பு கல்வியில, வேலை உத்தியோகத்துல, தொழில நல்ல ஒரு மாற்றங்கள். அது மட்டும் இல்லைங்க, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா கேட்டேஜிட்ட பார்த்தவங்க ஒரு 2 மாசம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இனிமே கஷ்டமே இருக்காது. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. தொழில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். உத்தியோகத்துல உயர் பதவி வரும். ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா தேடி வரும் பாருங்க. வரக்கூடிய விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.